அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் கடக மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை ஏகாதேசி திதி அனுஷம் நட்சத்திரம் சர்வ ஏகாதேசி நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு பகவான் சேர்க்கை உள்ளது. கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம். தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் இந்த ஆடி. சூறை காற்றோடு அம்மனின் அருட்காற்று அரவணைக்கும் மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களை கட்டும். இந்த ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை உள்ளது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். பார்வதி தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும், துன்பங்கள் தூர ஓடி ஒளியும். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும், வாழ்க்கை வளர்ச்சி ஏற்பட, வருமானம் குவிய, வாய்ப்புகள் வீடு தேடி வர. கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும், நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம், சந்தனம், பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலைப்பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம், துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலும், திருமண கனவு நிறைவேறும், எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும். மேலும் ஆடி 5ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஆடி 16ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். மாதம் முழுவதும் செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் அனுபவித்து வரும் ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் தவிடு பொடியாக்க வந்திருக்கின்றது இந்த ஆடி மாதம். குறிப்பாக மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் அனுபவித்து வரும் எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கப் போகின்ற மாதம். குரு பகவானை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் அதிர்ஷ்டமான சஞ்சாரத்தில் நகர்கின்றார்கள். கேது பகவானால் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது மனக்கிலேசம், நிம்மதியற்ற நிலை தொடரலாம். நீங்கள் ஈடுபடுகின்ற விஷயங்களில் தடை தாமத குறுக்கீடு உண்டாகலாம். இந்த மாதம் 12ஆம் தினத்திற்கு பிறகு அனைத்து தொந்தரவு சங்கடங்களும் முடிவுக்கு வரும். வருமான பாதிப்புகள் சரியாகும். சேமிப்புகளால் அனுகூலமான ஆதாய மேன்மைகள் உண்டு. மேலும் 12ஆம் இட குரு புதிய சொத்து, மண்மனை, கட்டிட இத்தியாதிகளை வாங்க வைப்பார். பொன்பொருள் சேர்க்கையை தருவார். சூரிய பகவான் மாதம் முழுவதும் 2இல் அமர்ந்திருந்தாலும் திடீர் தன பிராப்திகளை, அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவார். குடும்ப நிலைமை கஷ்டங்களிலிருந்து வெளிவந்து சுபிட்சமாக நகரும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கை துணை ரீதியாக அடைந்து வரும் சங்கடங்களுக்கு நல்லபடியான தீர்வு ஏற்படும். வாரிசுகளுக்கான எதிர்கால உயர்வு குறித்தான விஷயங்களில் சாதகம் உண்டாகும். கடன், தொழில், வியாபார நிர்வாக வகையில் முடிவெடுத்து வைத்திருக்கின்ற லாபகர விஷயங்கள் இந்த மாதம் தொடங்கியதிலிருந்தே உயர்வான அனுகூலத்தை தரும். புனர்பூசம் நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய வாரிசு சம்பந்த மனக்குறை விலகும். இந்த மாதம் திங்கள், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எதிர்பாராத ஆச்சரிய திடீர் உயர்வுகள் உண்டு. மேலும் இந்த மாதம் 6, 10, 11, 12, 13, 17, 19,
24, 25 நாட்களில் எல்லாம் இதுவரை சந்திக்காத நல்லபடியான சுபிட்சமும் பண கஷ்டங்கள் தீர்வதும் உங்கள் இல்லத்திற்கான உயர்தர உடைமைகள் கிடைக்கப் போவதும் நடக்கப் போகின்றது. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் விரையாதிபதி சுக்கிரனோடும் சகாயஸ்தானாதிபதி சூரியனோடும் இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே தேவைக்கு ஏற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும். குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சகோதரர்களின் ஆதரவு உண்டு. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவோடு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் இருந்தே குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். இதன் விளைவாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் செய்த முயற்சி கைகூடும். நிலபுலன்களை வாங்கவோ விற்கவோ நினைப்பவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டமாக இருக்கும். உங்களோடு பகை பாராட்டிய சொந்தங்கள் இப்பொழுது உறவாட நெருங்கி வருவார்கள். குருமங்கள யோகம் செயல்படுவதால் உங்கள் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழல் உருவாகும். வீட்டில் திருமண வயதை எட்டிய பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்ய நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும். புகழ்பெற்ற ஆலயங்கள் சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பும் உருவாகும். மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறுகின்றார். ஆடி 28ஆம் தேதி வரை அவர் வக்ர இயக்கத்திலேயே இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலும் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட முடியாது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். சக பணியாளர்களாலும் பிரச்சனையை சந்திக்க நேரிடும். தொழிலில் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் உருவாகலாம். எதிலும் கவனம் தேவை. மேலும் கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் ஆரோக்கிய தொல்லை அகலும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். பாக பிரிவினை பற்றிய பேச்சு உருவாகும். முன்னோர்களின் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்க முக்கிய புள்ளிகளை சந்திப்பீர்கள். சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடு அகல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அஷ்டமாதிபதியாகவும் சனி விளங்குவதால் அவர் வக்ரம் பெறும் வேளையில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்போது நடந்தேறும். மேலும் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த வேளையில் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் சுபகாரியங்கள் நடைபெறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும். மாணவ மாணவிகள் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். பெண்களுக்கு சுபகாரியங்கள் நடைபெறும் சூழல் உருவாகும். முயற்சிகளில் வெற்றி உண்டு. இந்த மிதுன ராசி விவசாயிகளுக்கு நில புலன்களில் உற்பத்தி சார்பான இழப்பும் நஷ்டமும் முடிவுக்கு வரப்போகின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு என்னென்ன தொடர் பிரச்சனை சிக்கல்களை சந்தித்தீர்களோ அதற்கெல்லாம் பரிபூரண விடிவு உண்டு. தொழிலதிபர்களுக்கு புதிய நுணுக்க விஷயத்தில் இறங்கி லாபம் பார்ப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சககட்சி ரீதியாக உள்ள மனக்கசப்புகள் விலகி சுபிட்சம் உண்டாகும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் அஸ்வினி, உத்திரட்டாதி, சித்திரை, சுவாதி, பூரட்டாதி, புனர்பூசம், அனுஷம், ஆயில்யம், பூராடம், பூரம், உத்திராடம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூலை 17, 18, 20, 21, 23, 25, 29, 31, ஆகஸ்ட் 1, 2, 4, 5, 7, 9, 11, 13, 16. இந்த மாதம் சனிக்கிழமைகளில் கேதுவுக்கும் குரு பகவானுக்கும் பரிகாரம் செய்து பிரார்த்தனை செய்த பின் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.